காகத்துக்கிட்ட போச்சு. உடனே அந்த காகத்துக்கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. காக நண்பா, எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்படி நரி சொன்னது கேட்டு காகம் பயந்து பறக்க நினைச்சது. அப்போ அந்த நரி, காக நண்பா, ஏன் என்ன பார்த்து பயப்படுற? நான் உன் நண்பன் தான், உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், பயப்படாம இரு இப்படின்னு நரி சொன்னது கேட்டு காகம் அங்கேயே இருந்தது. உடனே நரி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னோட கருமையான ரெக்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, நீ என் நண்பனே கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், எனக்கு தான் பெருமை இப்படின்னு அந்த நரி சொன்னதை கேட்டு அந்த காகம், ஆமா நரி சொல்ற மாதிரி நாம தான் அழகா இருக்கோம், இந்த காட்டுலயே நம்மளை விட அழகு யாருமே இல்லை இப்படி நினைச்சிட்டு அந்த காகம் அந்த மரத்து மேலேயே இருந்தது. உடனே நரி இப்படி நினைச்சது, பரவாயில்ல நாம சொன்னதை நம்பிடுச்சு, எப்படியாவது அந்த ஆப்பிள வாங்கிடணும் இப்படி நினைச்சுக்கிட்டு இன்னும் அந்த காகத்தை நிறைய புகழ ஆரம்பிச்சது. காகம், நீயே இவ்வளோ அழகா இருக்க, உன்னோட குரல் இன்னும் எவ்வளவு அழகா இருக்கும், உன்னோட குரல்ல இருந்து எனக்காக ஏதாவது ஒரு பாடலை பாடிக்காமியே, எனக்கு தெரிஞ்சு கிளியை விட உன்னோட குரல் தான் மிகவும் இனிமையா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்காக கொஞ்சம் பாடி காட்டேன் இப்படின்னு சொன்னதை கேட்டு அந்த காகம், ஆமா நம்ம குரல் தான் மிகவும் இனிமையானது, நம்ம குரலை விட யார் குரலும் இனிமையா இருக்காது இப்படின்னு சொன்னதை கேட்டு காகம் பாட ஆரம்பிச்சது. தன்னோட வாயில ஆப்பிள் இருந்தது மறந்து. உடனே அந்த ஆப்பிள் கீழே விழுந்துடுச்சு. அதை அந்த நரி எடுத்துக்கிச்சு. உடனே அந்த நரி, முட்டாள் காகனே, என்ன சொன்னாலும் நம்புற, உன்கிட்ட இருந்து இந்த பழத்தை வாங்க என்னெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு, உன்னை என்னோட நண்பன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா, கிளியை விட இனிமையா இருக்குன்னு சொன்னதையும் நம்புறேன், உனக்கே தெரியாதா உன்னோட குரல் எப்படி இருக்குன்னு. உடனே அந்த காகம் தன்னோட முட்டாள்தனத்தை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா,